ஹாய் வீவர்ஸ், இனி வரக்கூடிய வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஐலி சிவா இவங்க ரெண்டு பேருமே வெளியில் போய்கிட்டு இருக்கும்போது வீட்டில் பார்சல் கொண்டு வந்தவன அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. இவன் தானே அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு இந்த பார்சலை கொடுத்தான், பேசாமல் அவனை கூப்பிட்டு விசாரிச்சா நம்மளுக்கு உண்மையெல்லாம் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி நம்ம ஐலி சிவா ரெண்டு பேருமே அடி வெளுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் அவன் அடி தாங்க முடியாமல் எல்லா உண்மையுமே சொல்லிடுறான். உங்கள் வீட்டில் இருக்கிற கபிலன் தான் அந்த பார்சலை உங்ககிட்ட கொடுக்க சொன்னது அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே ஐலி சிவாவுக்கு செம்ம கோவம் வருது. கபிலன் இந்த அளவுக்கு இறங்கிட்டானா இனிமேட்டு அவனை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு கபிலனை அடி வெளுத்து எடுக்கிறாங்க சிவா. அப்போ கபிலன் கேட்குறாங்க, எதுக்காக என்னை அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சிவா சொல்கிறாங்க, டே அன்னைக்கு அந்த பார்சலை நீ தானே வீட்டுக்கு கொடுத்தமிச்ச, எதுக்காகடா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதனால எத்தனை உயிர் போயிருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க, நான் பொண்ணை மட்டும்தான் சாகடிக்கணும்னு முடிவு பண்ணேன், நீ என்ன என்னமோ இந்த வீட்டை வாரிசு மாதிரி இந்த வீட்டில் இருக்க அக்காவும் உன்னைய வீட்டை விட்டு துரத்துவாங்க சொல்லிட்டு ஒரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தவும் மாட்டேங்கிறாங்க. உனக்கு இருக்கிற மதிப்பும் மரியாதையும் இந்த வீட்டில் அதிகமாயிட்டே தான் போகுது. அதனால தான் நான் முடிவு பண்ணேன், நீ இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஐலி சிவா ரெண்டு பேருமே செம்ம கடுப்பாயி கபிலனை பயங்கரமா திட்டுறாங்க. இங்க பாருடா, நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் இவன் தான் இந்த வீட்டோட வாரிசு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கபிலன் சொல்றாங்க, அதுக்கான ஆதாரம் தான் உங்ககிட்ட இல்லையே, ஆதாரம் இருந்தா தானே எல்லாத்தையுமே நீங்க நிரூபிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம சிவா வந்து கண் கலங்கி நிற்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கபிலன் வந்து சிவாவோட அம்மாவை தப்பா பேசுறாங்க. உங்க அம்மா தப்பானவங்க, அவங்களுக்கு பிறந்துக்கிட்டு நீ என்ன எங்க வீட்டு வாரிசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே சிவாவுக்கு சமக்கம் வந்து கபிலனை போட்டு அடிச்சிடுறாங்க. அப்போ செல்வராணி வராங்க. செல்வராணி வந்து சிவா கிட்ட கேட்குறாங்க, எதுக்காகடா என்னோட பையனை தேவையில்லாமல் அடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஐலி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவன் தப்பா பேசிக்கிட்டு இருக்கான், அதனால தான் இவன் கோவம் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ இந்திராணி வந்துடுறாங்க. இந்திராணி வந்து கபிலன் கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு கபிலா, என்ன பிரச்சனை நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ ஐலி வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. அண்ணி அன்னைக்கு வீட்டுக்கு பார்சல் வந்ததுல அது யார் அனுப்பி வந்தது தெரியுமா, இந்த கபிலன் தான் சிவாவை கொலை பண்றதுக்காக அந்த பார்சல்ல பாம் வச்சு அமைச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே இந்திராணிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன கபிலா, இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கபிலன் வந்து சொல்கிறாங்க, ஆமாக்கா உண்மைதான், எனக்கு ஆரம்பத்துலேருந்தே சிவாவை பிடிக்கவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் என்னமோ இவன் இந்த வீட்டை வாரிசு மாதிரி அந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான், யாரும் இவனை கண்டுக்கவும் மாட்டேங்கிறீங்க, அதனால தான் இவன் கதையை முடிக்கிறதுக்கு வேற வழி இல்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட இந்திராணிக்கு செம்ம கோவம் வருது. கபிலனை அடிச்சிடுறாங்க. உன்னைய என் தம்பி மாதிரி இல்லாமல் என்னோட பையன் மாதிரி எப்படியெல்லாம் வளர்த்த, எதுக்காகடா இப்படி ஒரு பெரிய தப்பை பண்ண பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கபிலன் சொல்றாங்க, சும்மா ஆளுக்கு என்னை திட்டுறதை விட்டுட்டு இவனை வீட்டை விட்டு துரத்துற வழியை பாருங்க, இவன் இந்த வீட்டில் இருக்க கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஐலி சிவா ரெண்டு பேருமே சொல்றாங்க, இங்க பாருங்க அண்ணி, சிவா தான் இந்த வீட்டோட வாரிசு அப்படிங்கிறத கூடிய சீக்கிரத்திலே நிரூபிச்சு காமிச்சு நாங்கள் ரெண்டு பேருமே இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம இந்திராணி வந்து ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு பூஜை நடந்துட்டு இருக்கும்போது கபிலன் ரித்திகா ரெண்டு பேருமே பூஜை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க ஏத்தின விளக்கு வந்து எரியவே இல்லை. நம்ம அயலி சிவா இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த விளக்கு ஏத்தினோனையுமே அந்த விளக்கு வந்து பிரகாசமா எரிய ஆரம்பிச்சிச்சு. அப்பனா கடவுளே நம்ம கண்ணுக்கு காட்டி கொடுத்துட்டாரு, சிவா தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம சந்தேகத்தை மனசுல போட்டு புதைச்சிக்கிட்டு இருக்கணும், பேசாம சித்தப்பா கிட்ட போயிட்டு எல்லா உண்மையை கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போயிட்டு உதய பெருமாள் கிட்ட கேட்குறாங்க, சித்தப்பா உங்ககிட்ட நான் இப்போ ஒரு விஷயத்தை கேட்க போறேன், நீங்க மட்டும் உண்மையை சொல்லலைன்னா அடுத்து என்ன நடக்கும்னு என்னால யோசிக்கவே முடியல, வீட்டில் பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, கபிலன் ரொம்பவே எல்லை மீறி போய்கிட்டு இருக்கான், வீட்டில் அன்னைக்கு பாம்பு வெடிச்சதுல அதுக்கு வேற யாரும் காரணம் கிடையாது, கபிலன் மட்டும்தான் சிவாவை இந்த வீட்டு வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அழிக்கணும் தான் அவன் இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கான், நீங்க மட்டும் உங்க வாயால உண்மையை சொல்லிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே உதய பெருமாள் வந்து இந்திராணி கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க. ஆமா இந்திராணி, நீ நினைக்கிறது உண்மைதான், சிவா தான் என்னோட மூத்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே இந்திராணி வந்து உதய பெருமாள் கிட்ட சொல்றாங்க, ஏன் சித்தப்பா நீங்க முதலே என்கிட்ட இதை பத்தி சொல்லியிருக்க வேண்டியதானே, நீங்க ஒரு விஷயத்த மறைச்சனால வீட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு தெரியுமா, தினமும் சிவா வந்து எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி வந்து உதய பெருமாள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு உதய பெருமாள் சொல்றாங்க, நான் சீக்கிரமா இந்த ஜெயில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் உண்மையை எல்லார்கிட்ட சொல்லணும்னு தான் இந்திராணி இருந்தேன், ஆனா அதுக்குள்ள இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி உதய பெருமாள் வந்து
இந்திராணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இந்திராணி வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ சிவா என்னோட தம்பி தானா, உண்மையான தம்பி என்னோட சிவா தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஐலி சிவா வந்து சீக்கிரமா உதய பெருமாளை வெளியில எடுத்தா மட்டும்தான் உண்மை எல்லாத்தையுமே நிரூபிக்க முடியும், இதுக்கான ஆதாரத்தை நம்மளால தேட முடியாது, உதய பெருமாள் வாயால உண்மை வெளியில வந்தா மட்டும்தான் எல்லாருமே நம்ப வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐலி வந்து எல்லா ஆதாரத்தையுமே திரட்டி உதய பெருமாள் மேல எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல அந்த மினிஸ்டரோட பையன் தான் இந்த கொலைக்கு காரணம் அப்படிங்கிறத நிரூபிச்சு உதய பெருமாளை வெளியில கொண்டு வந்துடுறாங்க. இந்த சைடு நம்ம உதய பெருமாள் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ கபிலன் வந்து உதய பெருமாள் வீட்டுக்கு வந்ததும் வராததுமா உதய பெருமாள் கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்பா, நீங்க ஜெயில இருந்து எப்போ வருவீங்க அப்படின்ட்டு தான் நாங்களாம் காத்துட்டு இருந்தோம், அதான் நீங்க வந்துட்டீங்களே, இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், இந்த சிவாவை இப்போ வீட்டை விட்டு துரத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட உதய பெருமாள் வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அவன் எதுக்காக நான் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு கபிலன் சொல்றாங்க, அவனுக்கு இந்த வீட்டில் இருக்க என்ன உரிமை இருக்கு, அது மட்டும் இல்லாம எவ்வளோ ஒருத்திக்கு பிறந்தவன் இந்த வீட்டில் உரிமை கொண்டாடிட்டு இருப்பானா அப்படிங்கிற மாதிரி சிவாவோட அம்மாவை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டதுமே உதய பெருமாளுக்கு தாங்க முடியல. ஒரு கட்டத்துக்கு மேலே கபிலனை அரைஞ்சிடுறாங்க. கபிலனை அடிச்சதுமே செல்வராணிக்கு செம்ம கோபம் வருது. உதய பெருமாள் கிட்ட கேட்குறாங்க, என்ன நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஜெயிலிருந்து வந்ததும் வராததுமா எவனோ ஒருத்தனுக்காக என் பிள்ளையை போட்டு அடிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு உதய பெருமாள் சொல்கிறாங்க, சிவா ஒன்றும் எவனோ ஒருத்தன் கிடையாது, சிவா என்னோட மூத்த பையன் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லி உடைச்சிடுறாங்க. இதை கேட்டதுமே கபிலன், ரித்திகா, செல்வராணி 3 பேருக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சு. நம்ம இந்திராணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்பயாவது சித்தப்பா எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொன்னாரு, அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஐலி சிவா இவங்க 2 பேருமே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க. ஐலி, நம்ம நினைச்சதை சாதிச்சிட்டோம், இத்தனை நாளா இந்த உண்மை இவர் வாயிலிருந்து வெளியில வராதா அப்படின்னு சொல்லி தானே நம்மலாம் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ அவரை எல்லா உண்மையுமே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா வந்து ஐலி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உதய பெருமாள் வந்து சிவா பக்கத்தில் வராங்க. சிவா தான் என்னோட மூத்த பையன், இவன் தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு சிவாவை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. இவனை இனிமேட்டு இந்த வீட்டை விட்டு துரத்து யாருக்குமே உரிமை கிடையாது, அது மட்டும் இல்லாம சிவா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த வீட்டை விட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ கபிலன் வந்து உதய பெருமாள் கிட்ட சொல்றாங்க, என்னப்பா உங்க மூத்த பையன் வந்ததுக்கு அப்புறம் நாளா உங்களுக்கு யாரோ மாதிரி தெரியுறனா, என்ன என்னைய வீட்டை விட்டு வெளியில போக சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு உதய பெருமாள் சொல்றாங்க, இனிமேட்டு நீ அவனோட வழியில குறுக்க போக கூடாது, அது மட்டும் இல்லாம உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதை விட பல மடங்கு உரிமை அவனுக்கு இந்த வீட்டில் எல்லாமே இருக்கு, அது தெரியாம நீ அவனை வீட்டை விட்டு வெளியில துரத்தணும், அவனை கொல்ல நினைக்கிறது, இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருந்த, அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் சொல்றாங்க. அப்போ கபிலன் சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்னால இவனை என்னோட அண்ணனா ஏத்துக்கவே முடியாது, அவன் இந்த வீட்டோட வாரிசும் கிடையாது, அவனை வீட்டை விட்டு அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ உதய பெருமாளுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல கோவம் வந்து கபிலன் கிட்ட சொல்றாங்க, கபிலா, நீ சிவா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற, அவன் இந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலனா நீ இந்த வீட்டை விட்டு தாராளமா வெளியில போலாம் அப்படிங்கிற மாதிரி கபிலன் என்ன சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே செல்வராணி, ரித்திகா 2 பேருக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னது இது, நம்ம ஒன்று நினைச்சா இங்க ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம செல்வராணி வந்து உதய பெருமாளை பயங்கரமா திட்டுறாங்க. என்னங்க உங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஜெயிலில் உங்களுக்கு மூளை கிளம்பி போயிடுச்சா, நீங்க எப்போ வருவீங்க வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நாங்க இங்க பாடுபட்டு இருக்கோம், நீங்க என்னன்னா இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ உதய பெருமாள் வந்து ஜெயிலில் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. எனக்கு ஜெயிலில் எத்தனை தடவை ஆபத்து வந்துச்சு தெரியுமா, எல்லாத்துல இருந்து காப்பாத்தினது என் பையன் சிவா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதுமே செல்வராணி வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இன்னும் என் கதை ஜெயிலே முடிஞ்சிருக்கும், சிவா மட்டும் இல்லைனா என்னை யாருமே உயிரோட பார்த்துருக்க மாட்டீங்க, நான் என்னதான் அவன் என்னோட பையன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி உண்மையை மறைச்சாலும் அவன் தன்னோட அப்பாவுக்கு எதுவும் உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னைய எந்த அளவுக்கு பாதுகாத்தான்னு உங்களுக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாள் வந்து சிவாவோட அருமை பெருமை எல்லாத்தையுமே எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கபிலன், ரித்திகா, செல்வராணி 3 பேருமே என்ன முடிவெடுக்க போறாங்கன்றத நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.